உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 2 மணி நேரமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழை வந்து இதை சீர்குலைத்து விடுமோ என்று எண்ணினோம். ஆனால் இயற்கை எப்போதும் நம் பக்கம் நமக்கு ஒத்துழைத்திருக்கிறது. மழை பெய்தாலும் கலைந்து போக மாட்டோம் என்கிற உறுதியோடு இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாரிய உணர்வாளர்கள், மனிதநேய பற்றாளர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த மாபெரும் பேரணி கண்டன பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெறும் மொழி அல்லது சாதி மதம் என்கிற அடையாளங்களுக்குள் சிக்கிக் கொள்ளாமல் வரம்புகளை தாண்டி மனித உரிமைகளுக்காக, பாதிக்கப்படுகிற மக்களின் விடுதலைக்காக போராடுகிற அரசியல்தான் பெரியாரிய அரசியல் என்பதை இந்த பேரணி இன்றைக்கு உணர்த்தி இருக்கிறது. எப்போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்படுகின்றனவோ அப்போதெல்லாம் நாம் பெரியாரின் பெயரால் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறோம். வெவ்வேறு பெயர்களில் இயங்கினாலும், வெவ்வேறு வண்ணங்களை நாம் சுமந்தாலும் பெரியாரியம் நம்மை ஒருங்கிணைக்கிறது என்கிற பெருமையோடு உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். தோழர் திருமுருகன் அவர்கள் சொன்னதைப் போல 4 நாள் பயணம் முடித்து இன்று அதிகாலை வந்து இறங்கி காலையில் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான கூட்டத்தில் பங்கேற்று 1 மணிக்கு மேல் அங்கிருந்து நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்கிற பேராவலோடு நான் வந்து கொண்டிருந்தேன். 4:30 மணிக்கு துவங்கும் என்று சொன்னார்கள். ஆனால் 4 மணிக்கே தன்னியல்பாக பேரணி நகர்ந்து விட்டது, நாங்கள் தொடங்கவே இல்லை என்று தோழர்கள் இங்கே சொன்னார்கள். அந்த அளவுக்கு எழுச்சியோடு தன்னியல்பாக திரண்டு வந்து இந்த பேரணி நடைபெற்று அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின், இஸ்ரேல் சியோனிசத்தின் மக்கள் விரோத போக்கை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பேரணி கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இதில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக இந்த கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். பாலஸ்தீனம் விடுதலை பெற வேண்டும், இஸ்ரேல் ஆதிக்கம் தகர்த்தெறியப்பட வேண்டும் என்கிற குரல் இந்த மேடையில் வலுவாக ஒலித்திருக்கிறது. யாசர் அராஃபத் அவர்களின் தலைமையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பல 10 ஆண்டுகள் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தமக்கென்று ஒரு நிலத்தை மீட்டெடுத்தது என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது. இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி. பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்களுக்காக முதல் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி யூதர்களுக்கென்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார்கள். அதை வரலாற்றிலே பால்ஃபர் டெக்ளரேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். உலகமெங்கும் பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் இதுபோன்ற எல்லை பிரச்சனைகள், நாடு விடுதலைக்கான போராட்டங்கள், வன்முறைகள், படுகொலைகள் என்று
தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி, இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலே நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது. அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான், புதிய நிலப்பரப்பு தான், புதிய தேசம்தான் இஸ்ரேல் என்பது. பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, சியோனிசவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. காசா ஸ்ட்ரிப் என்றார்கள் இங்கே பேசுகிற போது. அது ஒரு நகரம். ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல, ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு சிறிய பகுதி, 10 கிலோமீட்டர் அகலம், 40-45 கிலோமீட்டர் நீளம். சென்னையிலிருந்து மாமல்லபுரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம். 40-50 கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம், ஒரு 10 கிலோமீட்டர் அகலம், அவ்வளவுதான் மொத்த நிலப்பரப்பு. காசா ஸ்ட்ரிப் என்பது, ஸ்ட்ரிப் என்பது ஒரு கீற்று என்று பொருள். காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர். அவ்வளவுதான். ஏறத்தாழ 20-25 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. உலகத்திலேயே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா என்கிற நகரம். ஒரு புறம் மத்திய தரை கடல், எப்படி இந்த வங்கக்கடல் இருக்கிறதோ அது போல ஈசிஆர், ஓஎம்ஆர் ரெண்டையும் சேர்த்து ஒரு அகலம் ஒரு 10 கிலோமீட்டர் வைத்துக் கொண்டால் கூட ஈசிஆரை ஒட்டி இருக்கிற கடல் வங்கக்கடலை மத்திய தரை கடல் என்று வைத்துக் கொள்ளலாம். மாமல்லபுரத்திற்கு அந்த புறம் இப்போது தெற்கு. ஆனால் வரைபடத்திலே காசா ஸ்ட்ரிப்புக்கு வடக்கே, கிழக்கே, தெற்கே என்று பார்த்தால் தெற்கே எகிப்து இருக்கிறது, வடக்கேயும் கிழக்கேயும் இஸ்ரேல் இருக்கிறது. ஒரு சின்ன நிலப்பரப்பு. இந்த காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையும் சேர்ந்ததுதான். இந்த இரண்டு வேறுபட்ட நிலப்பரப்பை தான் இப்போதைக்கு பாலஸ்தீனம் என்று சொல்லுகிறார்கள். அந்த மேற்கு கரை என்பது ஜோர்டானுக்கு ஒட்டி ஓடுகிற நதியின் மேற்கு கரை. அதுவும் இன்றைக்கு இஸ்ரேலருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியில் மையத்தில் தான் ஜெருசலேம் இருக்கு. ஜெருசலேத்தில் மேற்கு ஜெருசலேம், கிழக்கு ஜெருசலேம் ரெண்டா பிரிச்சு, மேற்கு ஜெருசலேம் இஸ்ரேல் கண்ட்ரோல்ல முழுமையா இருக்கு. கிழக்கு ஜெருசலேத்தை பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர் அவங்க கிளைம் பண்றாங்க, மொத்தத்தையும் கிளைம் பண்றாங்க. இப்போது அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது? ஒரு சின்ன நிலப்பரப்பு. வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலியர்களுடைய நிலப்பரப்பு மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது. 3 புறமும் இஸ்ரேல் தான் இருக்கு. 2 புறம் தெற்கே எகிப்து, ஒரு புறம் முழுக்க மத்திய தரை கடல். இந்த நிலையிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது. எப்படி ஈழத்திலே எல்டிடி என்கிற ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம். எல்டிடி என்கிற இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி முத்திரை குத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதேபோல்தான் ஹமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால்
அரசாங்கம்தான் ஆயுதம், இராணுவம், படை போன்றவற்றை வைத்திருக்கலாம். மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் தாங்கி இருந்தால் அதனை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பயங்கரவாத இயக்கம், மக்கள் விரோத இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது. ஆகவே அமாஸ் இயக்கத்தை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள், அல் கொய்தா இயக்கத்தை பார்ப்பதை போல. எல்டிடிஇ இயக்கத்தை அப்படி பயங்கரவாத இயக்கமாகவே முத்திரை குத்தி அதை நிலைப்படுத்தி விட்டார்கள். இன்று வரையில் அதனை ஒரு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் என்கிற அடிப்படையிலே மட்டும்தான் அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பார்க்கின்றன. பிரச்சனை இதுதான். ஹமாஸ் இயக்கம் திடுமென கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 2023, 2025 அக்டோபர் வரப்போகிறது. சரியாக 2 வருடங்கள் ஆகின்றன. ஏற்கனவே இதுபோல பல முறை யுத்தங்கள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள். உலகம் முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள், தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமை குறித்து வாய்கிழிய பேசக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய படுகொலைகளை அவர்கள் மனித உரிமை மீறல் என்கிற அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஐநா நியமித்த ஆணையம் அறிக்கை அளித்திருக்கிறது, அங்கே நடப்பது இனப்படுகொலை என்று. இது எவ்வளவு பெரிய விரோதமாக இருக்கிறது என்று பாருங்கள். 2 ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலை தான் என்று சொல்ல. 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனக்கொலையை இதுவரையில் ஐநா பேரவையும் சரி, அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளும் சரி, அதை ஒரு இனக்கொலையாகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. முதலில் மனித உரிமை மீறல் என்றார்கள், வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதன் பிறகு போர்க்குற்றம் என்றார்கள், வார் கிரைம்ஸ். ஒரு யுத்தம் நடக்கிற போது சில மரபுகளை பின்பற்ற வேண்டும், சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அந்த விதிமீறல்கள் நிகழ்ந்திருக்கின்றன, அதனால் அது வார் கிரைம்ஸ், போர்க்குற்றங்கள். இப்படித்தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், UNO, இப்படித்தான் இதுவரையில் மதிப்பீடு செய்திருக்கிறது. இங்கேயாவது அது ஒரு ஜெனோசைட் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஜெனோசைட் என்று சொல்லுவதே ஒரு பெரிய அங்கீகரிப்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தோழர் திருமுருகன் சொன்னார், இனப்படுகொலை என்று UN சொன்ன பிறகு அதிலே உலக நாடுகள் எவ்வாறு தலையீடு செய்ய வேண்டும் என்கிற வரைமுறைகள் இருக்கின்றன. ஆனால் யாரும் அப்படி தலையிடுவதில்லை. இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு யாரும் முனைவதில்லை. இஸ்ரேல் மீது ஹமாஸ் சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தாக்குதலை நடத்திய போது உடனடியாக அமெரிக்கா தனது ராணுவ துருப்புகளை அனுப்பி இஸ்ரேலை பாதுகாக்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை நாம் அறிவோம். ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள், அரசுகள் ஒன்று சேர்ந்து விடுகின்றன.